இந்த டேப்பிங் எக்ஸசைஸ் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இப்போ வயசானவங்கள்லாம் எக்ஸசைஸ் மாதிரி எதுவும் பண்ண முடியல, நிறைய வாக்கிங் போக முடியல அப்படின்னா அவங்க உட்கார்ந்த இடத்துலயே கூட இந்த டேப்பிங் எக்ஸசைஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திக்கலாம். அதை தவிரவும் நிறைய பயன்கள் இருக்கு. இப்போ இந்த டேப்பிங் எக்ஸசைஸ் வந்து நம்ம மேலேந்து கீழ் நோக்கி ஒரு மசிலாக நம்ம டேப் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கன்னத்தை நீங்கள் டேப் பண்ணணும். சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப வேகமாக டேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மெல்லமாக டேப் பண்ணால் போதும். இதய வல்லுநர்கள், டாக்டர்ஸ், கார்டியாலஜிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை டெய்லியும் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. வயசானவங்க, இதய பிரச்சனை இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் பண்ணலாம். உள்ளங்கைகளை பயன்படுத்தி நம்ம ஒரு 6-7 விதமான டேப்பிங் பண்ண போகிறோம். முதல் இது நம்ம நார்மலாக கை தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு நம்ம டேப்பிங் எக்ஸசைஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாடியில் எல்லா மசில் குரூப்பையும் தனித்தனியாக நம்ம வந்து டேப் பண்ணுறது அண்டு கைகளை பயன்படுத்தி நிறைய விதமான டேப்பிங் பண்ணி உங்களோட உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திக்கிறது பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேப்பிங் எக்ஸசைஸ் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இப்போ வயசானவங்கள்லாம் எக்ஸசைஸ் மாதிரி எதுவும் பண்ண முடியல, நிறைய வாக்கிங் போக முடியல அப்படின்னா அவங்க உட்கார்ந்த இடத்துல கூட இந்த டேப்பிங் எக்ஸசைஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திக்கலாம். அதை தவிரவும் நிறைய பயன்கள் இருக்கு. வயசானவங்க தான் பண்ணணும்னு இல்லை, யார் வேணா பண்ணலாம். சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணா பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல 6 மினிட்ஸ்லேயே நீங்க உங்களோட உடம்பு சுறுசுறுப்பாகிறதையும் நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி ஆகுதையும் நீங்க ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதும் நீங்க கண் கூட உணரலாம். இப்போ இந்த டேப்பிங் எக்ஸசைஸ் வந்து நம்ம மேலேந்து கீழ் நோக்கி ஒரு மசிலாக நம்ம டேப் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கன்னத்தை நீங்கள் டேப் பண்ணணும். சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப வேகமாக டேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மெல்லமாக டேப் பண்ணால் போதும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற டைமிங் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கைகள், அதுக்கப்புறம் உங்களை விலா எலும்பு இருக்கிற பகுதியில் கரெக்டாக டேப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட இடுப்பு பகுதி, அதுக்கப்புறம் உங்களோட தொடைகள், கடைசியாக உங்களோட கெண்டைக்கால் பகுதி. இதை நீங்கள் நின்ற நிலையிலையும் பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம். இதுக்கப்புறம் உள்ளங்கைகளை பயன்படுத்தி நம்ம ஒரு 6-7 விதமான டேப்பிங் பண்ண போகிறோம். ஒரு டேப்பிங்கும் நீங்கள் 1 நிமிஷம் பண்ணுங்கள். நான் வீடியோவில் இங்கே ஒரு டேப்பிங்கும் 20 வினாடி மட்டும் செஞ்சு காட்டுறேன். முதல் இது நம்ம நார்மலாக கை தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறீங்க. நான் கையில் அடிபட்டிருக்கிறதுனால நான் மெல்லமாக தட்டுறேன். நீங்கள் எவ்வளோ வேகமாக தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இரண்டாவது பயிற்சி, உங்களோட உள்ளங்கையோட அடிப்பகுதியை இன்னொரு உள்ளங்கையோட அடிப்பகுதியோட நீங்கள் நல்லா ரப் பண்ணணும். சாஃப்டாக இல்லை, நல்லா தேய்க்கிற மாதிரி இந்த அகலத்துலேருந்து இந்த அகலம் வரைக்கும் நல்லா நீங்கள் ரப் பண்ணணும். விரல்களை விரிச்சுக்கோங்க, நல்லாவே அழுத்தம் கொடுக்கணும். மூன்றாவது பயிற்சி, அதே இடத்த நீங்கள் டேப் பண்ணுறீங்க. வேகமாக டேப் பண்ணணும், சத்தம் கேட்கணும், உங்களுக்கு டேப் பண்ணுற சத்தம் கேட்கணும். நான்காவது பயிற்சி, உங்களோட உள்ளங்கையோட பக்கவாட்டு பகுதி, இந்த சுண்டு விரலோட மேலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த மொத்த இடத்தையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். இந்த மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும், ரொம்ப மென்மையாலாம் தேய்க்கக்கூடாது.
5வது பயிற்சி, அதே இடத்த நீங்கள் டேப் பண்ணுறீங்க. நல்ல அழுத்தத்தோட, நல்ல சத்தம் வரணும். ஒரு பயிற்சியும் நீங்கள் 1 நிமிஷம் முழுசாக பண்ணணும். ஒரு டேப்பிங்கையும். நான் இங்கே ஜஸ்ட்டு செஞ்சு மட்டும்தான் காட்டுறேன். 6வது பயிற்சி, உங்களோட விரல்களை கோத்துக்கிறீங்க. இந்த விரல் இடுக்கில் இருக்கிற பகுதிகளை நல்லா தேய்க்கிற மாதிரி நீங்கள் ரப் பண்ணணும். ரொம்ப அழுத்தமாக ரப் பண்ணணும். நம்ம இதை ஹேர் முத்ரான்னு சொல்லுவோம். பட் இது டேப்பிங் எக்ஸசைஸில் ஒரு பகுதியாக வருது. உங்களோட நகத்தை இன்னொரு விரல் நகங்களோட நீங்கள் உரசணும். நகம் தான் உரசணும். இதில் சதப்பகுதி எதுவும் உரசக்கூடாது. தம்ஸ்அப் பண்ணுற மாதிரி நீங்கள் பொசிஷன் வச்சுக்கணும். அப்போ தான் அழுத்தம் சரியாக கிடைக்கும். நகம் உரசுற சத்தம் உங்களுக்கு கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தமாக உரசணும். ஏழாவது பயிற்சி, நகம் முடிகிற இடத்துல இருக்கிற இந்த மென்மையான தசப்பகுதியை நீங்கள் உரசணும். நகம் படக்கூடாது. வெறுமனே நீங்கள் அந்த சதப்பகுதியை மட்டும்தான் தேய்க்கணும். ஒரு கையை அப்படியே வச்சுட்டு இன்னொரு கையை தேய்க்கக்கூடாது. ரெண்டுமே நீங்கள் மூவ் பண்ணணும். கடைசி பயிற்சி, உங்களோட உள்ளங்கையை மூடிக்கிறீங்க, விரல்களை மூடிக்கிறீங்க. இந்த பகுதி உங்களோட நரம்பெல்லாம் நல்லா பச்சை கலரில் தெரியும் இல்லையா? இந்த பகுதியை நீங்கள் எவ்வளோ வேகமாக நீங்கள் தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. வேகமாக தட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வலி இருக்கும். ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு தான் நீங்கள் தட்டணும். அதே மாதிரி இன்னொரு கையிலையும். கண்டிப்பாக வலி இருக்கும். அதோடு தான் நீங்கள் தட்டணும். இந்த எல்லா பயிற்சியும் நான் செஞ்சு காட்டுறதுக்காக குறுகிய நேரத்தில் முடிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு பயிற்சியும் நீங்கள் 1 நிமிஷம் முழுசாக பண்ணணும். இது இதய வல்லுநர்கள், டாக்டர்ஸ், கார்டியாலஜிஸ்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை டெய்லியும் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. வயசானவங்க, இதய பிரச்சனை இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் பண்ணலாம். இது உடம்பு முழுவதுமே ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், நிறைய நல்ல பலன்களை கொடுக்குது. இது நீங்கள் ரொம்ப நேரம் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. எங்கேயும் போய் யாரோட கண்காணிப்பில் பண்ணணுங்கிற மாதிரி உடற்பயிற்சிலாம் இல்லை. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வீட்டிலையே சிம்பிளாக காலையிலே முடிச்சிடலாம். இதை நீங்கள் காலையிலே பண்ணிங்கன்னா நாள் முழுவதுமே ஒரு சுறுசுறுப்போடு இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. எல்லாருமே டேப்பிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதனால் வர பலன்களை அனுபவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.